Hello friends, welcome back to Play Tamil Up. So இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்னென்ன ஹாலிவுட் சைட்லேருந்து பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் வந்துருக்கு எல்லாத்தையும் அப்படி இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் வீடியோ சைட்லேருந்து த பாண்ட்ஸ்மேன்னு சொல்லிட்டு ஒரு புது மூவி அப்கமிங் April 3 தான் ரிலீஸ் ஆக போகுது. நல்ல விஷயம் என்னன்னா ரிலீஸ் ஆகும்போது நம்ம தமிழ் டப்டோட தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. மெயினாக இந்த படத்தில் நம்ம கெவின் பேக்கான் தான் உள்ள நடிச்சிருக்காரு. அவர் நம்ம நிறைய மூவிஸில் பார்த்துருப்போம். பை த வே படத்தோட கான்செப்ட் ஸ்டோரி என்ன ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சம பெரிய லெவலான ஹிட்மேனு. என்ன ப்ரோ எல்லாம் ஒரே ஸ்டோரியில் வருது. பட் இந்த படத்தில் கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்ச். நம்ம ஹீரோ இறந்துட்டார். பட் அவர் இறந்ததுக்கப்புறம் திருப்பி அவர் உயிரோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இப்போ வந்து அங்கே ஒரு அக்ரிமெண்ட் பாண்ட் ஆட்டம் ஒன்று சைன் ஆயிடுது. ஸோ இப்போ லைக் இது முன்னாடி வந்து அவர் ஹியூமன்ஸை தானே ஹண்ட் பண்ணியிருந்தார். பட் இனிமேல் சில மான்ஸ்டர்ஸ் டீமன்ஸ் எல்லாத்தையும் இவர் ஹண்ட் பண்ண போகிறாரு. அண்ட் அது யாருக்காக எதுக்கு அதெல்லாம் அப்படியே நம்ம இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை த வே ட்ரெய்லர் கொஞ்சம் நல்லபடியாக இருந்தது. ஸ்டார்டிங் அந்த ஹிட்மேன் கேட்டோன்னு எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா எத்தனை மூவி தான் ஹிட்மேன் கேட்டகிரியிலே வரோன்னு சொல்லிட்டு. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டீமன்ஸ் அட்டாக் மாதிரியான கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டென் ஆஃப் தீவ்ஸோட செகண்ட் பார்ட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம லைன்ஸ்கேட் ப்ளே ஆப் அப்கமிங் நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ண போகிறாங்க. March 28ன்னு சொல்லி இப்போதைக்கு ஒரு டேட்டு தந்திருக்காங்க. ஹோப் அன்றைக்கி நம்ம தமிழ் டப்டோட லைன்ஸ்கேட் ப்ளே ஆப்பில் ரிலீஸ் ஆயிரும். அண்ட் எங்கே ப்ரோ நான் பார்க்கலாம், நீங்கள் ப்ரைம் வீடியோவில் போய் கூட செக் பண்ணி பார்க்கலாம். அங்கே ஜஸ்ட்டு ஒரு தனியாக பே பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ரெண்டல் பேஸஸில். பை த வே இது என்ன ப்ரோ கான்செப்ட்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம கெரால்ட் புட்லரோட டென் ஆஃப் தீவ்ஸ் மூவி பார்த்துருப்போம்ல. செகண்ட் பார்ட் அதோட அப்படியே கண்டினியூஷன் தான். நம்ம ஹீரோ நம்ம லைக் என்ன சொல்கிறது, அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வில்லனை பிடிக்க முடியாமல் இருந்தார். பட் செகண்ட் டைம் ஆச்சு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போவார். அண்ட் இந்த வாட்டி அவங்க குரூப்லேயே ஜாயின் ஆகிட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ராபரி பண்ணுறாங்க. ஆக்சுவலி நான் இங்கிலீஷ்லேயே பார்த்துட்டேன். பயங்கரமாக இருந்திருக்கு படம். அண்ட் ஃபைனலாக வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முடிச்சிருக்காங்க. பட் அந்த ராபரி செக்ஷன் நல்லபடியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம த லாஸ்ட் ஆஃப் அஸோட சீசன் 2 ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் அப்கமிங் April 13 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் லாஸ்ட் ஆஃப் அஸோட சீசன் 1 பார்க்கலன்னா அதை செக் பண்ணி பார்த்துருங்க. இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் தான் அவைலபிளாகவும் இருக்குது. அண்ட் எல்லாம் தமிழ் டப்டோடையும் தான் இருக்குது. சீசன் 2 அதே மாதிரி நம்ம தமிழ் டப்டோட தான் ரிலீஸ் ஆகும். அண்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம உலகம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஜாம்பிஸால் அட்டாக் ஆகிருக்கு. அண்ட் அதில் ஒரு சிட்டியில் மட்டும் சில பேர் சேஃபாக இருக்காங்க. பட் சீசன் 1 ஃபுல்லாக ஒரு இடத்துக்கு அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து செம்ம பெரிய வார் ஆட்டம் ஒன்று நடக்க போகுது, ஹியூமன்ஸ் வர்சஸ் ஜாம்பிஸ் உள்ள. ஸோ அதுதான் இந்த ட்ரெய்லரில் அப்படியே கொஞ்சம் காமிப்பாங்க. அது நல்லபடியாக இருந்திருக்கு. நிறைய பேர் கேம் விளையாடுறவங்க வந்து சீசன் 2 உங்களை ரொம்ப இமோஷனல் ஆக்கிரும்னு சொல்கிறாங்க. பட் ஹோப் பார்ப்போம் அது எப்படி லைவ் ஆக்ஷன் சீரீஸில் கொண்டு வந்திருக்காங்கன்னு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ரெசிடென்ட் எவிலோட ஒரு நியூவான மூவி வரப்போது அப்கமிங் September 18th தான். ஸோ இந்த வருஷம் கிடையாது, நெக்ஸ்ட் இயர் 2026. இப்போதைக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க இந்த ரிலீஸ் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் மூவியெல்லாம் எடுக்கவே போகிறாங்க. பை த வே ரெசிடென்ட் எவில் முன்னாடி இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸோட அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராகவும் கிடையாது. இன்னொரு பக்கம் நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு சீரிஸ் எடுத்தாங்க, ஒரு மூவி தனியாக ஒன்று வந்தது. பட் எதுவுமே கண்டினியூட்டின்னு சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு நியூவான மூவி மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் பை த வே அகெயின் நம்ம ரெசிடென்ட் எவில் 1 கேம் இருக்குல்ல, அது அப்படியே கோர் பேஸ் பண்ணி தான் திருப்பி மூவியாக கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ ஆல்ரெடி நானும் ரெசிடென்ட் எவில் 1 விளையாடிட்டேன். ஹோப் நல்லபடியாக. ஸோ அதனால் இந்த வாட்டி அவங்க மூவியை வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா உள்ள என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து என்னால் இன்னும் நல்லபடியாக கெஸ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஜேம்ஸ் கேமரோனோட அப்கமிங் மூவி வேறு இது நம்ம அவதார் 3 தான். ஸோ இப்போ வந்து இந்த படம் நம்ம அவதார் 2 த வே ஆஃப் வாட்டரோட இன்னும் கொஞ்சம் லென்த்தியான மூவியாக இருக்க போகுது. ஆல்ரெடி நம்ம வே ஆஃப் வாட்டர் மூவியே பார்த்தீங்கன்னா டோட்டல் 3 hours 12 minutes ஆன டியூரேஷனு. பட் சீரியஸ்லி தேட்டரில் வந்து அது அவ்வளோ டியூரேஷனாக எனக்கு தெரில. நம்ம அப்படியே விஷுவல்ஸை பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணியிருந்தோமா. அண்ட் முடிக்கும் போது என்னையா உடனே முடிச்சிட்டிங்க அப்படி தான் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிருந்தது. பட் ஒரிஜினலி பார்த்தீங்கன்னா 3 hours ஆன டியூரேஷன் ஆன ஒரு மூவி தான். இப்போ அதோட பெருசாக தான் நம்ம அவதார் 3 ஃபயர் அண்ட் ஆஷாக இருக்க போகுது. ஸோ அதனால் மேபி நம்ம 3 hours 30 minutes கூட வச்சுக்கலாம். இப்போதைக்கு அவ்வளோ லென்த்தியாக மேபி படம் இருக்கலாம். பை த வே ஃபயர் அண்ட் ஆஷ் என்ன ப்ரோ கான்செப்ட்னா, ஃபயர் அண்ட் ஆஷஸ்ன்னு சொல்லிட்டு தனித்தனி வில்லேஜஸே இருக்கான் இதே நம்ம அவதாரோட அந்த பேண்டோரா ஒரு இடத்துல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. அண்ட் இதுக்கப்புறமா அவதார் 4 and 5 டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளான் வச்சுருக்காங்களாம் திருப்பி இடத்துக்கு வர மாதிரி. ஸோ பார்ப்போம் எப்படி அவங்க கொண்டு போகிறாங்கன்னு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மில்லி பாபி ப்ரௌனோட அப்கமிங் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் மூவி த எலக்ட்ரிக் ஸ்டேட்டோ பார்த்தீங்கன்னா எப்படியோ அப்கமிங் நம்ம March 14th ரிலீஸ் தான் ஆக போகுது. பட் அது முன்னாடி பார்த்தீங்கன்னா சில செலக்டடான தேட்டர்ஸ்லேயும் அண்டு படம் வந்து அங்கங்கே ரிலீஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ராட்டன் டொமேட்டோவில் இதுக்கு கொஞ்சம் கம்மியான ஒரு ஸ்கோர் தான் தந்திருக்காங்க, விச் இஸ் 21% தான். அதனால் படம் வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க டினோட் பண்ணிட்டாங்க. பட் என்ன இருந்தாலும் ராட்டன் டொமேட்டோவை நான் மேக்ஸிமம் நம்பவே மாட்டேன். ஏன்னா அவங்க நிறைய நல்ல நல்ல மூவிஸ்க்கும் வந்து கம்மியான ஸ்கோரிங் எல்லாம் தந்திருக்காங்க.
சில மொக்க மூவிஸ்க்கெலாம் கொஞ்சம் அதிகமாகவும் தந்திருக்காங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் கொஞ்சம் ராட்டன் டொமேட்டோ நம்புறது இல்லை. பை த வே இந்த படத்தை நம்ம டைரக்ட் பண்ண ரூசோ பிரதர்ஸ் தான். ஸோ இன்கேஸ் ரூசோ பிரதர்ஸ் யார் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம அவெஞ்சர்ஸ் மூவியெல்லாம் டைரக்ட் பண்ண அப்கமிங் டூம்ஸ்டே கூட அவங்க தான் டைரக்டோ பண்ண போகிறாங்கன்னு. ஸோ அவங்க மேலே கொஞ்சம் நம்ம நம்பிக்கை இருக்குது. அண்ட் பை த வே நெட்ஃப்ளிக்ஸோட கொஞ்சம் இது ஹை பட்ஜெட்டான ஹை விஎஃப்எக்ஸ் ஆன மூவின்னு கூட வச்சுக்கலாமே. பை த எப்படியோ 14th ரிலீஸ் ஆயிரும். அன்றைக்கி நம்ம தமிழ் டப்டோட தான் வருதா, ஸோ அதை பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஜஸ்டின் லின். ஸோ இவர் யாருன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மூவியோட மெயினான டைரக்டர். அப்கமிங் நம்ம கியானு ரீவ்ஸோட ஒரு தனி ஒரு காமிக்கே உங்களுக்கு ஓடிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், பர்சர்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா ஃபேமஸான ஒரு காமிக் தானா, இல்லை நம்ம ஹீரோட அந்த ஃபேஸ் ப்ளஸ் அவரோட வந்து அப்படியே வந்து காமிக்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இதே வந்து இப்போது லைவ் ஆக்ஷனான ஒரு மூவியாக வரப்போகுது. அண்ட் அந்த படத்தை டைரக்ட் தான் வந்து நம்ம ஜஸ்டின் லின் எடுக்க போகிறார் வித் நம்ம கியானு ரீவ்ஸோடவே தான். பை த வே இந்த பர்சர்க்கில் என்ன ப்ரூ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம ஹீரோ வந்து ஒரு இம்மார்ட்டலான ஒரு கேரக்டர் தான், சாவை இல்லாத மாதிரி எக்கச்சக்கமான செஞ்சுரிஸில் உயிரோடு இருந்திருக்காரு. அண்ட் டோட்டல் ஒரு வார் ஃபீல்டு பேட்டில் ஃபீல்டில் தான் இருந்திருக்காராம். ஸோ பை த வே அந்த காமிக் பேஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அண்ட் அதை பேஸ் பண்ணி இப்போ லைவ் ஆக்ஷன் மூவி வருது. அண்ட் கியானு ரீவ்ஸ் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் ஹைப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இப்போ நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட டேரக்டருமா, ஸோ கண்டிப்பாக படம் அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் ரீசெண்டாக நம்ம அமேசான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் பாண்டோட ஃப்ரான்ச்சைஸ் ஃபுல்லாக வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ரீசெண்டாக கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்ஸில் தந்துட்டுருக்கேன். ஏன்னா அதில் கொஞ்சம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் போயிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜேம்ஸ் பாண்டோட ஃப்ரான்ச்சைஸ் ஃபுல்லாக இந்த ப்ரொக்கோலி ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்காங்களாம். அவங்க தான் வந்து அந்த ரைட்ஸை ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அண்ட் மெயினாகவே பார்த்தீங்கன்னா இந்த பார்பரா ப்ரொக்கோலின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்கள்கிட்டேருந்து எப்படியோ அமேசான் வந்து வாங்கிட்டாங்க. அண்ட் மெயினாக இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப் பெசோஸும் உள்ளே இன்வால்வ் ஆகிருக்காரு. அது கொஞ்சம் கான்வர்சேஷன்லாம் போயிடுச்சான், நிறைய கொஞ்சம் திடீர்காங்களாம். அண்ட் அவர் வந்து எவ்வளோ காசு ஆனாலும் பரவாயில்ல, நான் ஜேம்ஸ் பாண்டு ஃபுல் ஃப்ரான்ச்சைஸே வாங்குறேன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் அமேசான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல் ஏதோ வாங்கி வச்சுக்கினாங்க. பட் இதுலேருந்து நிறைய நல்ல விஷயமும் கூட இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொக்கோலோ ஃபேமிலி எப்போவுமே வந்து இந்த ஜேம்ஸ் பாண்டோட ஃப்ரான்ச்சைஸில் ஆஸ் எ மூவி எடுக்கும்போது அவங்க வந்து அந்த ஃபைனல் கட்டில் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்களாம். ஸோ டோட்டல் கண்ட்ரோல் வச்சுப்பாங்களாம் மூவியில். அண்ட் அதனால டேரக்டர்ஸ்னாலையும் எதுவும் வந்து ஃப்ரீயாகவே வந்து ஜேம்ஸ் பாண்ட் கேரக்டர்ஸ் வச்சு பண்ண முடியல. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கிறிஸ்டோபர் நோலன் தான் வந்து ஜேம்ஸ் பாண்ட் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து ப்ரொக்கோலி ஃபேமிலி ஃபைனல் கட் தரமாட்டேன்னு சொன்னாங்க. அண்ட் இவரோ வந்து இல்லை அவரோட ஃபுல் கண்ட்ரோல் இருக்குங்களா அவர் மூவினாலே. ஸோ அதனால் அந்த டீல்லாம் நடக்கலை. ஹோப் அப்கமிங் இப்போதைக்கு பார்த்தா அமேசான் கையில் வந்தோடனே அமேசானுக்கு டாப் மோஸ்ட் ஹை ப்ரியாரிட்டியான டேரக்டர் லைக் இப்போ யார் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜேம்ஸ் பாண்ட் மூவியை டைரக்ட் பண்ணுறதுனால அதில் கிறிஸ்டோபர் நோலன் சாரோட நேம் தான் வந்து அவங்க லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடியே வந்து கிறிஸ்டோபர் நோலன் சார் வந்து ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டோடு தான் இருந்திருக்காரு இந்த படத்தை எடுக்கிறதுக்காக. ஸோ ஹோப் மேபி நம்ம ஒடிசஸ் ஒரு மூவி வந்துட்டு இருக்குல்ல, அதுக்கப்புறமா நம்ம கிறிஸ்டோபர் நோலன்ஸ் வந்து டேரக்டாக நம்ம ஜேம்ஸ் பாண்ட் மூவி டைரக்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஆலன் ரிச்சன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ரீச்சரோட சீசன் 3 நல்லபடியாகவே போயிட்டுருக்கு. அண்ட் இப்போது கொஞ்சம் ப்ரொமோஷன் வைஸ்லையும் அங்கங்கே நிறைய வந்து டாக்லாம் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி இவர் வந்து நம்ம பேட்மேனாக நடித்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன்லாம் க்ரியேட் ஆயிருந்தது. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அப்படியே கேட்டிருக்காங்க. அண்ட் லைக் ஆலன் ரிச்சன் ஆஸ் பேட்மேனாக நடிப்பாரா, லைக் நடித்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் அவர் சொல்கிறார், நான் எனக்கு மட்டும் சான்ஸ் கிடைக்கும், நான் ஃப்ரீயாகவே நடிச்சு தரேன்னு சொல்லிட்டு அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவரும் தந்திருக்காரு. அண்ட் ஜேம்ஸ் கன் சைட்லேருந்து இன்னும் கன்ஃபார்ம்டான நெக்ஸ்ட்டு பேட்மேன் யாருன்னு சொல்லிட்டு இன்னும் பண்ணலை. ஸோ பார்ப்போம், இன்கேஸ் நம்ம கன்னு மட்டும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, நெக்ஸ்ட் நம்ம பேட்மேனாக ஆலன் ரிச்சானா பார்த்துடலாம். ஆனால் ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன், அவருக்கு அந்த பல்கான பாடியில் பேட்மேனாக இருந்தால் எப்படி இருக்கும். அண்ட் நம்ம டீமன் ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி கேசல் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா மூவி ஃபுல்லாக ஆக்சுவலி நம்ம போன அப்டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை மந்தில் ரிலீஸ் ஆகுது. பட் ஒன்லி ஃபார் ஜப்பானில் மட்டும்தான். பட் வேர்ல்டு வைட் தனியாகவே டப் பண்ணிட்டு இங்கிலீஷ் வெர்ஷன்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்களா. ஸோ அது வந்து செப்டம்பர் 12 தான் ரிலீஸ் ஆக போதான். நம்ம இந்தியாவில் எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜாப்பனீஸில் தான் வரும் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட. ஸோ அதனால நம்மளுக்கு இப்போதைக்கு செப்டம்பர் 12 தான் வந்து டேட்டை வச்சுக்கலாம். ஸோ இன்னும் டைம் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் டீமன் ஸ்லேயர் பார்க்கல, இல்லை அனிமே பக்கம் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டீமன் ஸ்லேயரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா இதோட மூவி வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. அது பயங்கரமாக இருக்க போகுது. அண்ட் ஒரு த்ரிலாஜி கலெக்ஷனான மூவியும் கொண்டு வர போகிறாங்களாம். இதுக்கப்புறம் சீரீஸ் நடக்குமான்னு ஒரு டவுட்டோடு தான் இருக்குது. ஏன்னா சோனி வந்து இது வந்து அப்படியே நெக்ஸ்ட் நம்ம ஒரு மூவி வெர்ஷனாக பார்த்துலாம். ஏன்னா வேர்ல்டு வைஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் அவங்க பயங்கரமாக வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே சொல்கிறேன், இப்போதைக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அனிமே உலகத்துலலாம் மூவி சைடில் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் டீமன் ஸ்லேயரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம மூவியை தியேட்டர்ஸில் பார்த்துடலாம்.
அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம அனோரா மூவியோட ஒரு சின்னது சொல்ல முடியாது, அது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரில. ஏன்னா அவங்க ஆஸ்கர் வின்னிங்காக தனியாக ஒரு கேம்பெயின் ஆட்டம் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் அதில் டோட்டலி $18 million வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம நியான் ஸ்டுடியோஸோட சிஇஓ இருக்கார்ல, அவரே வந்து மென்ஷன் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட தான் நம்ம அனோரா மூவியோட ரைட்ஸ்லாம் இருக்கா. ஸோ பை த வே இப்போது படத்தோட ஒரிஜினல் பட்ஜெட்டே வெறும் $6 million தான். பட் ஆஸ்கர் வின் பண்ணோன்னு சொல்லிட்டு அவங்க தனியாக ஒரு கேம்பெயின்லாம் பண்ணி அண்ட் அதில் மூவியோட into 3 times வந்து பட்ஜெட்டை வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த 5 ஆஸ்கர் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமாக இதுவாகிட்டு இருக்குது. ஸோ இப்போ ஆஸ்கர் கூட ஏதோ காசு போட்டு வாங்கின மாதிரி தெரியுதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த கேம்பெயினில் அப்படி என்ன ப்ரோ பண்ணுவாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இந்த மூவியை பற்றி தெரியணும்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. நிறைய பெய்டான இன்டர்வியூஸ் நடக்கும் அண்ட் நிறைய காஸ்டியூம்ஸ் லைக் அந்த டிசைன் டிஷர்ட்லாம் போட்டு அண்ட் எல்லா இடத்துலையும் வந்து இந்த மூவியை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அதில் தான் இந்த மாதிரி நிறைய காசுலாம் செலவாகும். பட் அதுக்குன்னு $18 million. ஸோ இன்கேஸ் ஆஸ்கர் சைட்லேயும் கொஞ்சம் காசு போயிருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் ஸ்பெகுலேஷன்ஸ் அண்டு அதனால தான் இந்த படம் 5 ஆஸ்கர் அவார்டு வின் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வந்து வந்துட்டுருக்கு. பை த வே என்ன இருந்தாலும் எனக்கு பர்சனலி இந்த படம் சுத்தமாக பிடிக்கல. ஸோ படத்தோட கான்செப்ட் எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் ஆஸ்கர் லெவலான ஒரு இது கிடையாதுங்க. ஸோ அதனால் இன்கேஸ் நீங்களும் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க ஸ்ட்ரெட்லியே சொல்லிடுறேன், தனியாகவே பாருங்கள். பட் நீங்களே பார்த்து ஜட்ஜ் பண்ணலாம், உங்களுக்கே புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்த எல்லாம் ஹாலிவுட் அப்டேட்ஸ். அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம ப்ளே தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைபோ பண்ணிடுங்க. மோஸ்ட்லி சொல்ல மாட்டேன், கீப் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் தான் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ்.